பஸ் போக்குவரத்து. அது ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. பேருக்கு பெண்களுக்கு இலவச பஸ்ன்னு சொன்னாங்க. அந்த இலவச பஸ்ஸுங்கிறது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சும்மா கண்ணுக்கு காட்டுறதுதான். தொடர்ந்து ரோடுகள்ல நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அதாவது பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. 7 மணி 8 மணி வரைக்கும் கூட பிள்ளைங்க நிக்குது. ஏன்னா பஸ் வந்தாதானே ஏறி போக முடியும் வீட்டுக்கு. அந்த மாதிரி நிலைமை இல்லை. நம்ம ஆட்சியில் இருந்தாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃப்ரிட்ஜ் தர்றோம். ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் வேணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் கரண்ட் இல்ல. நிறைய இடத்துல பிள்ளைங்க ரோட் லைட்ல போய் உட்கார்ந்து படிக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் ரொக்கமும் கொடுக்குறோங்கிறாரு. எனக்கு மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, 2 பேருமே, ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவரு, இவரு இப்ப இருந்துகிட்டு இருக்கிறவரு, 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம சைடு உள்ளவர் சொல்றாரு, நாங்க 3 சிலிண்டர் கொடுப்போங்கிறார். காசு கொடுத்து வாங்குறவங்கள கியூல நிக்கிறாங்க சிலிண்டர் வாங்க. இவருக்கு எங்க அந்த வரும் சிலிண்டரு? இவரு சொல்றாரு. இதுக்கு ஒரு முதலமைச்சரா இருந்தவர். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா இல்ல.